அப்ப இதுதான் மெயின்லி பன்சன். அப்ப மெயின்லி பன்சனுக்கு வந்து எல்லாம் பாலை இலையை வச்சு இப்ப வந்து சாரங்கன் மால் நீஞ்சால வேலை செய்து கொண்டிருக்கணும். அவங்க என்ன மாதிரி எப்படி என்ன மாதிரி அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இப்ப வந்து சாரங்க வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இப்ப வந்து மைண்ட் இப்படித்தான் போறது வந்து சரணியா வந்து கருகப்பிள்ளை கண்டு கொண்டு வந்திருக்கணும். கருகப்பிள்ளை சாரங்கன் இதுல என்ன இருக்கா இது வந்து வேப்ப இல்ல உள்ளுக்கு இது எல்லாம் இருக்கு. இது வேத்துல இந்த இதான் மாங்காய் இனிப்பா இப்படி ஒரு வாழ்க்கையில தான் சாப்பிட்டது வாழ்க்கையில அப்படி பேசுறது ஸ்ரீலங்கால சின்ன சாப்பிடல இப்படி நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அப்படி இனிப்பா இருக்கு. ஓகே அப்ப இவங்களும் சாப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்க கதைக்கிறேன். நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டு நிக்கிறோம். நாங்க இன்றைக்கு இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்டா இன்றைக்கு வந்து துக்கானா மெஹந்தி ஃபங்க்ஷன். அப்போ அந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம். அதை ஏற்கனவே நாங்கள் டெக்கரேட் பண்ணிட்டோம். அதை நாங்கள் இந்த வீடியோவில் இணைக்கிறோம். அதோட வந்து இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து புளோரிடாவிலேருந்து வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்தவர் நவநீதன். அப்போ அவரும் வந்து புளோரிடாவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெதர் இல்லாமல் ஓகே அங்கே மாமரங்கள் எல்லாமே நிற்கும். மாமரம் கருவேப்பிலை அதுகள் எல்லாமே இந்த தட்டுப்பாடு தானே. அப்போ அது அங்கேருந்து கொண்டு வந்தாங்களோ அப்போ அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அருகில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போத்தான் நம்புற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதோட வந்து இதுல 2-3 பேர் சிரிக்க நினைக்கிறேன். அதே மாதிரி காட்டும். ஓகே அப்ப இவியல் வந்து என்னன்னா கொண்டு வந்த சாமான தூக்கி கொண்டு போறதுக்கு. அப்ப வெத்தில எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. அங்க இருந்தா நாங்க போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுப்பா உள்ள பார்ப்போம். அப்ப இதுதான் மெயின்லி பன்சன். அப்ப மெயின்லி பன்சனுக்கு வந்து எல்லாம் பாலை இலையை வச்சு இப்ப வந்து சாரங்கன் மால் நீஞ்சால வேலை செய்து கொண்டிருக்கணும். அவங்க என்ன மாதிரி எப்படி என்ன மாதிரி அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்போம். மற்றது வந்து இதோட இயற்கையோட இணைஞ்ச மாதிரி இருக்குது இல்ல மற்றது வாழையில இப்ப இங்க இப்ப கூடுதலா இப்ப இதுதான் செய்யறாங்க என்ன ட்ரெடிஷனலா செய்யறாங்க. அப்ப நாங்களும் அதை ட்ரை பண்ணுவோம் சார் செய்யறோம். சிறப்பா வந்துருக்கு. அப்ப நாங்க இனி ஓகே அப்ப நாங்க இனி ஃபங்க்ஷன் நடக்க அப்படியே இதுல எல்லாரும் போனுகளோட இருக்கிறாங்க. போனும் கையுமா நூல் கட்டி விடுமா சொல்லிக்கிறது. அப்ப நாங்க இனி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு கண்டினியூ பண்ணுவோம். வாழை விழுறதே நல்லா இருக்கு இல்லையா? விழுறதே நல்லா இருக்கு இல்லையா? வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. வந்து சாரங்க வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இப்ப வந்து மைண்ட் இப்படித்தான் போறது வந்து சரணியா வந்து விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஐநேசம் ஐடியா கொடுத்துருக்குறாங்க. ஓகே புளோரிடால இருந்து வந்திருக்கிறார் நவநீதன். கருகப்பிள்ளை கண்டு கொண்டு வந்திருக்கணும். கருகப்பிள்ளை சாரங்கன் இதுல என்ன இருக்கா இது வந்து வேப்ப இல்ல உள்ளுக்கு இது எல்லாம் இருக்கு. இது வேத்துல இந்த மாங்காய் கொண்டு வந்தாங்க. அதையும் இருக்கு கொண்டு வாங்க. சரண்யா இது என்னண்டு காட்டுங்க. இங்க பாருங்க நல்ல வெத்தில கொண்டு வந்துருக்கேன். அவன் வீட்டை இருக்கு போல. இது என்னண்டா ஓ பூவோட இருக்குது. இங்க வேப்பம் இல்ல மாங்காய் பெரிய இங்க எதாவது மாங்காய். ஓ மாங்காயா பாருங்க எந்த பெரிய மாங்காய் எல்லாமே கொண்டு வந்துருக்கேன். இது என்ன இவ்வளவு இருக்கு. அம்மா இங்க ஒண்ணு அந்த கிட்ட கொண்டு வந்து இதான் மாங்காய். மாங்காய் மாவிலை இருக்குது. இதுல கருவேப்பிலை கொண்டு வந்திருக்கேன்.
நிறைய கொண்டு ஏதோ வந்து ஊத்தி கிடக்கு விட்டுது. ஓகே இவ்வளவுதான் அவர் கொண்டு வந்த வேற அவருக்கு நன்றி சொல்லணும். அப்ப கொண்டு வந்த நவநீதன் என்னுடைய அதாவது என்னோட சின்ன படிச்ச 1ஆம் ஆண்டுல இருந்து நாங்க படிச்சினாங்க ஊர்ல ஓ ஸ்ரீலங்கால ஓமந்தூர். என்னோட வந்து 1ஆம் ஆண்டுல இருந்து படிக்கிறார். இப்ப வந்து புளோரிடால இருக்கிறார். அப்ப அவரும் வந்து இப்ப அக்காவை இந்த மகன் சாமத்தி வீட்டுக்கு வந்தா அப்ப அங்க வந்து அவங்க விட்ட மாமரம் எல்லாம் நிற்கும் பாருங்க, மாம்பழம் எல்லாம் இப்ப இருக்கு. காட்டுவோம். அவங்க வந்து அமெரிக்கால புளோரிடால இருக்கிறாங்க. அங்க வெதர் எல்லாம் ஓகே. இதெல்லாம் மாம்பழம். இத பாருங்க பெரிய மாங்காய். மாங்காய். ஆனா மாங்காய் இங்க செம விலை. மாங்காய் இங்க வாங்கலாம் விலை கூட. இப்படி 2 மாங்காய் வேண்டாலே $4 கிட்ட வரும். ஓகே அப்ப இதெல்லாம் நல்ல பழம். இப்ப சாப்பிட்டு காட்ட போறோம் பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி வெட்டிட்டு சாப்பிட்டு காட்ட போறோம். அதோட இங்கால பாருங்க வேப்பமில்ல இந்த கருவேப்பை எல்லாம் ஊர்ல மாதிரி அப்படியே இங்க உண்மையாவே அமெரிக்காவில இப்படி ஒரு கருவேப்பிலையே நான் கண்டதே இல்லையே. மற்றது வந்து நாங்களும் வந்து புளோரிடா போற ஐடியா ஒன்று இருக்கு. போனா அந்த வீடியோ நாங்க அப்புறம் போடுவோம். எங்களோட சேனலை கண்டினியூ பாருங்க. பார்த்து அப்படியே சப்போர்ட் தந்தீங்கன்னா நான் தொடர்ந்து அது மட்டும் இல்ல முருங்கையிலையும் இருக்குது, அதையும் காட்டுவோம். முருங்கையில மற்றது அதான் என்ன காயும் கிடக்கு. இப்போ குக்கும்பர் காய் ஒண்ணு வந்துருக்கிறாரு. என்னன்னு தெரியாது. அம்மா இவ்வளவு கருவேப்பிலை ஒண்ணு இருக்கு. கருவேப்பை வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து மற்றது எங்கட தேவை. இப்ப நாளை இப்ப இதையும் இருக்கு, முருங்கையிலையும் இருக்கு. அவங்கண்ட விட்ட இப்ப வாழையெல்லாம் நிறைய நிக்குதான். இங்க பாருங்க முருங்கையிலையே இங்க செம்ம விலை முருங்கை. இங்க அது அப்படியே பொட்டியோட அது கொட்டிட்டுது. இதை அப்படியே உருத்தி போட்டுதான் அள்ளி எடுக்கணும் வெயிலுக்கு. ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப மாம்பழம் சாப்பிட்டு பார்க்க போறோம். அப்படி டேஸ்டா இருக்கா இந்த மாதிரி புளிப்பா இனிப்பு வந்து புளிப்பண்டாலும் நல்லா. இது உப்பு போட்டு சாப்பிட நல்லா இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு காட்டுறேன். இந்த பாருங்க இந்த பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். இது எப்படி இருக்குது வடிவா இருக்கு. இது வந்து அங்க ஸ்ரீலங்கால அந்த கிளிச்சொண்டன் மாதிரி. ஓ வாசம் உண்டு. அம்மா தேன் மாதிரி தான் இருக்கும் போல. ஓகே சாப்பிடுங்க. ஏன் வெயிட் பண்றீங்க? யா ஓகே நாங்க சாப்பிட கேனி கண்டினியூ. இப்ப மாங்காய் மாம்பழம் எல்லாம் பார்த்தா இப்ப நீர் வந்து உடனே சாப்பிடுறது. அப்படி டேஸ்ட் அப்படி இருக்கு. இனிப்பண்டா இப்படி ஒரு வாழ்க்கையில தான் சாப்பிட்டது இல்ல. வாழ்க்கையில என்றேன் அப்படி பேசுறது. என் ஸ்ரீலங்கால சின்ன சாப்பிடல. இப்படி நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. அப்படி இனிப்பா இருக்கு. ஓகே அப்ப இவங்களும் சாப்பிட அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம். ஆனா அங்க பிளாட்டு மாங்காய் வெள்ளை குழம்பு கருத்த குழம்பு எல்லாம் செம்ம டேஸ்ட் தானே. அதை விட டேஸ்டா இருக்கு. அதை விட இந்த மாம்பழம் டேஸ்ட். ஏன் நான் இப்படியே சாப்பிடுறேன்டா வெட்டி சாப்பிடுற. ஸ்ரீலங்கால நாங்கள் மரத்துல இருந்து விழுந்த உடனே கழுவி போட்டு இப்படித்தானே சாப்பிடுவோம். அதால எனக்கு இப்படி சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது. அதால சாப்பிடுறேன் வெட்டாம. நான் எதிர்பார்க்கல மாங்காய் மாமரம் நிக்கன்னு சொன்னோம். ஆனா இவ்வளவு மாங்காய் இருக்கு வந்திருக்கு. அப்ப நவநீதனுக்கு நன்றியா. மற்ற என்ன மாதிரி மாம்பழம் அப்படி அத்தை சொல்றா டேஸ்டா செம்ம டேஸ்டா இருக்கு. உண்மையா டேஸ்டா இருக்கு. ஆனா இதுல பெருசா சதை இல்ல. மற்றது இப்ப அங்க கொண்டு போய் பார்ப்போம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்காண்டு. இது வந்து இப்ப எங்களுக்கும் அவைகளுக்கும் தான் கொண்டு வந்தா. இப்ப நாங்க எங்கட தேவைக்கு எடுத்துட்டு இப்ப வந்து அக்கா வீட்டை கொண்டு போறோம். அவங்களுக்கும் வந்து இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இவ்வளவு பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாயிடுது. இதுல பாருங்க கருவேப்பை எல்லாம் அப்படியே கட்டா கொண்டு வந்து நிறைய கருவேப்பை. இங்க வந்து உண்மையாவே இதுல ஒரு 5 நட்டு தான் $2. இந்த 5 நட்டு $2. இப்படி 5 நட்டு $2. இவ்வளவுத்தையும் பார்த்தோன்னே எனக்கு ஸ்ரீலங்கால இப்படித்தான் நாங்கள் குடும்பமே மரங்கள். ஓகே அப்ப நாங்க இனி ஏர்போர்ட்டுக்கும் பழிக்கிறோம். இப்ப ஏர்போர்ட்டுக்கு 2 ஃபேமிலி வருது. கனடால இருந்தும் வராங்க, மேக்கப் செய்யறாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணணும். அதோட வந்து கொரடோடான்னு சொல்லி வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தும் இன்னும் ஒரு ஃபேமிலியும் கொண்டு வராங்க. அப்போ அவங்களை நாங்கள் பிக்கப் பண்ண போகிறோம். அப்போ நான் இந்த வீடியோவை இப்போ 1 hour 2 hours நான் போஸ்ட் பண்ணுவேன். நாளைக்கு வந்து மற்ற வீடியோ தொடர்ந்து வரும். அப்படியே தொடர்ந்து பாருங்க. நான் இப்போ மாம்பழம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி. மான் உண்மையா நீ சொன்னது இல்லை, நான் நம்ப இல்லை. இப்போ சாப்பிடும் தேன் மாதிரி இருக்கா இல்லையா?
ஸ்ரீலங்கால நான் உந்த மாம்பழம் வெள்ளை குழம்பான் சாப்பிட்டு இருக்கேன், பிளாட்டு சாப்பிட்டு இருக்கேன், கருத்த குழம்பான் சாப்பிட்டு இருக்கேன், எல்லா மாம்பழம் வித்தியாசமா இருக்கியா? என்னடா இப்படி டேஸ்டா இருக்கு உனக்கு? அப்படி வீடியோ காண்டில உண்மையா சொமட்டது இப்படி பழம் வந்து நான் உண்மையா நான் சாப்பிட்டது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிடுறேன். ஆனா நல்ல இனிப்பு பழம் சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இப்படி இனிப்பு வந்து தான் சாப்பிடுறேன். அவளை நான் சாப்பிடுறத காட்டணும். மாம்பழம் சாப்பிடும்போது அந்த மாம்பழம் கொய்யா பழம் சாப்பிடுது. ஓ அவன் அம்மா ஜூஸ் அதே மாதிரி அவன் சொல்லுவான் வீடியோ தானே சூப்பர் சரணியாக்கு சிரிப்பு வருது. ஆனா இவ்வளவு நேரம் பிளாத்து சிரிச்சா இப்ப வீடியோ ஒன் பண்ணி முடிய சிரிக்கிறாரு. விழுந்து சிரிச்சாள். ஓகே சரணியாட்ட கேட்டு பார்ப்போம், உண்மையா எப்படி பழம் இருக்கு? நல்ல டேஸ்டா எப்படி இருக்கு? ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப போய் அக்கா வேண்ட வீட்டை உண்டு மாம்பழத்தை அப்படியே கொண்டே காட்ட போறோம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? அவ சித்தி தான் கூட ரியாக்ட் பண்ணாங்க. நீ அவ என்னண்டு இப்ப நாங்க இத கொண்டு போக என்னண்டு சொல்லுவான்னு சொல்லி காட்டு. சுசாந்த ஐயப்பா ஐயப்பா என்னப்பா சுசாந்த ஐயப்பா ஐயப்பா இது என்னப்பா ஐயப்பா. ஓகே ஓகே அப்ப நாங்க வந்து இனி புளோரிடா போவோம். அப்ப பண்ணான வீடியோ தொடர்ந்து வரும். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட சொல்லுங்க. ஓகே ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ ஆர்வமா இருக்கும். ஓகே வாங்க நாங்க இப்ப அக்கா வேண்ட விட்ட பார்ப்போம். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அது முடிய நாங்க இந்த வீடியோ நிறைய செய்வோம். தொடர்ந்து இந்த சேனல்ல நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஏன்டா இப்ப எனக்கு 1000 தாண்டி சப்ஸ்கிரைப் போய் கொண்டிருக்கிறபடியா உங்களை நாம் வந்து உங்களை மகிழ்விக்கணும். நீங்களும் வந்து கனவேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி அருகில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஓகே ஓகே அப்ப அப்படியே கண்டினியூ பாருங்க. எல்லா மாம்பழமும் ஜூஸ் இல்ல, அந்த சதை அண்டது இத சரண்யா விடுங்க. உங்க பேர் எப்படி சாப்பிடுறாங்க? சரண்யா நிப்பாட்டியா வீடியோ? ஓகே பாருங்க இதுல சாரங்க கொட்டை பாகொட்டை சூப்பி கொட்டுறது. இப்ப வந்து ஐநஸ் சிங்குக்குள்ளையா சூப்பிச்சு கொரோனா இல்லையா அவளுக்கு. ஓகே அப்ப நல்ல ஒரு மாங்காய் அதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு இப்ப நாங்க போய் பார்ப்போம் சித்தின் ரியாக்ஷன் எப்படி இருக்கு. சித்தின்டையும் சுசாந்தின் ரியாக்ஷனும் அப்படி இருக்குன்னு பார்த்தா அவன் சுசாந்த் மயங்க விருப்பமா அவனோட ஐயப்பா. ஓகே இப்ப நாங்க போய் பார்ப்போம். ஓகே அப்ப நாங்க வந்து தூக்கி கொண்டு போறோம். என்ன மாதிரி ரியாக்ஷன் சொல்லி பார்ப்போம். ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப போய்கொண்டிருக்கிறோம். அப்ப போய் பார்ப்போம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க. இதான் என்ன மொட்டாக போட்டு கொண்டு வாரு. வெயில் கருத்து போடுவேன் நாளைக்கு. ஓகே இப்ப போய் பார்ப்போம். ஓகே அப்ப அதை ஏர்போர்ட்டு போயிடும். நாங்க போய் பார்ப்போம் என்ன செய்வாங்க அந்த ரியாக்ஷனை பார்ப்போம். தேங்க்யூ மாம்பழம் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஓகே துசுன் பாருங்க. ஐயோ கடவுளே இச்சா அதான் நீ வேற சொன்ன அளவுக்கு இல்ல. நத்திங் ரியாக்ஷன். ஓகே அதான் நான் சொன்ன வேற நீ கத்து வேண்டாம் அதே மாதிரி கத்தி இருக்கிற.
சில சுத்தது இத போட்டுட்டு வைக்கும் போடுங்க கீழே வைப்பேன் கீழே வைக்கிறதா மேலையா மேந்தி போட சிவமாமா இந்த ரியாக்ஷன் காணல புதுக்கணி துணி துணி உதான் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குண்டு சும்மா வந்து பழம் தானே சாப்பிட்டு பாரு எப்படி இருக்காண்டு டேஸ்ட் பண்ணி பாரு என்ன taste? ஸ்ரீலங்கா போய் வந்த ஃபீலா இருக்கு உண்மையாவே நிறைய கருவேப்பிலை எல்லாம் கொண்டு வந்துருப்பீங்க உப்புல கருவேப்பிலை முருங்கைக்கீரை எல்லாம் நிறைய முருகைன்னு கூட விடையா ஓ இங்க அடுத்து பாருங்க வேண்டாம் என்னென்ன கிடக்கு